வணக்கம் மாணவர்களே. இந்த பாடத்தில் ஒளிமின் விளைவு அடிப்படையாக ஆராயப் போகின்றோம். ஒளி ஒரு உலோக தட்டில் படைக்க இலத்திரன்கள் விடுவிக்கப்படுகின்ற நிகழ்வு. இவைகள் தொடர்பாக ஆராயப் போகும். இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒளிக்கு போதிய அளவு சக்தி இருக்க வேண்டும். இந்த இலத்திரனை விடுவிக்கிறதுக்கு இந்த உலோகத்தின் வேலை சேர்வு குறைவாக இருக்க வேண்டும். அவைகள் தொடர்பாக ஆராய இங்கே ஒளி ஒளி என்றது சக்தி சொட்டுக்கள், ஃபோட்டோன். அந்த ஃபோட்டோன்கள் படைக்க இலத்திரன்கள் விடுவிக்கப்படுகின்றன. அதுக்கு இந்த ஃபோட்டோன் சக்தி இந்த உலோகத்தின் வேலை சேர்க்கை விட கூடவாக இருக்க வேண்டும். உதாரணமாக பாருங்கள், இந்த ஃபோட்டோன்ஸ் மாற்றினா, கலரை மாற்றினோம், அதாவது வேவ்லென்த்தை நாங்கள் கூட்டினோம். ரைட். இப்போ எங்களுக்கு பாருங்கள், எங்களுக்கு எல்லோ ஃபோட்டோன் படுது. ஆனால் இந்த ஃபோட்டோன்ட்ட இருக்கிற சக்தி இந்த உலோகத்திலிருந்து இலத்திரனை விடுவிக்கிறதுக்கு போதுமானதாக இல்லை. அதனால் இந்த இலத்திரன் விடுவிக்கப்படவில்லை. இந்த ஃபோட்டோனை நாங்கள் மாற்றினோம். இந்த ஃபோட்டோன சக்தி இலத்திரனை விடுவிக்க தேவையானதாக இருக்குது. ஆகவே அங்கே இலத்திரன் விடுவிக்கப்படுது. இப்போ நாங்கள் ஃபோட்டோனை பற்றி ஆராய்ந்த நாங்கள் இந்த உலோகத்தின் வகை, இது சோடியம் இருக்குது. சோடியத்துக்கு பதிலாக வேறு ஒரு உலோகம், நாங்கள் சோடியத்துக்கு பதிலாக பாருங்கள் செப்பு. இங்கே என்ன நடக்குது? இந்த ஃபோட்டோன் சக்தியை விட அதன் வேலை சேர கூடவாய், அல்லது உலோகத்தின் வேலை சேர்வை விட ஃபோட்டோன் சக்தி குறைவாக இருக்குது. ஆகவே அங்கே இலத்திரன்கள் விடுவிக்கப்படாது. இது சோடியத்துக்கு மாற்றிருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த உலோகத்தின் வேலை சேர்வை விட அந்த ஃபோட்டோன் சக்தி கூடவாக இருக்குது. இலத்திரன்கள் விடுவிக்கப்படுது. அது பதிலாக நாங்கள் குப்பரை மாற்றினோம்னு சொன்னால், குப்பரோட வேலை சேர்வை விட இந்த ஃபோட்டோன் சக்தி குறைவாக இருக்கிறதால இலத்திரன்கள் விடுவிக்கப்படவில்லை. இனி நாங்கள் பார்க்க போகிறோம், இங்கே இலத்திரன்கள் விடுவிக்கப்படுகின்றன. இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு என்றால் நம்பர் ஆஃப் ஃபோட்டோன்ஸ், அலகு நேரத்தில் வந்தடைகிற ஃபோட்டோன்கள எண்ணிக்கை. அந்த ஃபோட்டோன்கள எண்ணிக்கையை நாங்கள் மாற்றினோம்டா, அதாவது செறிவை நாங்கள் மாற்றினோம்னு சொன்னால் வந்தடைகிற இந்த லைட்டின் ஒளியின் செறிவு இப்போ 0, ஒளி வரவில்லை. செறிவை நாங்கள் கூட்டுறோம். இந்த லைட்டின் செறிவை நான் கூட்டைக்க விடுவிக்கப்படுற இலத்திரன் எண்ணிக்கை கூடவாக இருக்கும். இந்த லைட்டின் செறிவை நான் குறைச்சேன்னா விடுவிக்கப்படுற இலத்திரன் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இந்த செறிவை நான் கூட்டினேன்னா, இந்த லைட்டின் செறிவை கூட்டினேன்னா விடுவிக்கப்படுற இலத்திரன் எண்ணிக்கை உயர்வாக இருக்கு. இங்கே இந்த விடுவிக்கப்பட்ட
இலத்திரன்கள் ஒளி இலத்திரன்கள் என்னென்று விடுவிக்கப்பட்டது அந்த ஃபோட்டோன்கள் வந்து படுறதால இந்த இலத்திரன்கள் விடுவிக்கப்பட்டது. விடுவிக்கப்பட்ட இலத்திரன்களால் ஓடுகின்ற மின்னோட்டத்துக்கு காரணமாக இருக்கும். இப்போ இந்த பேட்டரியோட ஓடை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா இப்போ 1.6 வோல்ட் அதில் நாங்கள் பேட்டரியோட ஓட கூட்டுகள் கரண்டுகளாக இருக்குது 0.142 3.2 வோல்ட் ஓட்டை கூட்டி நான் 5.8 வோல்ட்னு மாற்றிட்டேன். ஓட்டை நீங்கள் என்னதான் கூட்டினாலும் அந்த மின்னோட்டம் பயன்கள் மாறாது. ஏனென்றால் இந்த மின்னோட்டத்தை தீர்மானிக்கிறது விடுவிக்கப்படுற இலத்திரன் எண்ணிக்கை. இந்த விடுவிக்கப்படுற இலத்திரன் எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது இந்த ஒளியின் செறிவு. இந்த செறிவை குறைச்சி பெயருங்கள், குறைக்க பெயருங்கள், விடுவிக்கப்படுற இலத்திரன் எண்ணிக்கையை குறைக்கும். தற்போது பேட்டரியின் நேர் முடிவிடம் இங்கே இருக்குது. அப்போ இது ப்ளஸ், இது ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் அங்கே மைனஸ் நேரிலேருந்து மறைக்கு மின்புல செறிவு போகும் அல்லது சிம்பிளாக நீர்தானே இலத்திரன்களை இழுக்கும். ஒளி வந்து விடுவித்த இலத்திரன்களை இது ப்ளஸ்ஸாக இருக்கிறதால இழுத்துக்கொள்ளும். இது பேட்டரியின் நேர் முடிவிடம். இந்த பேட்டரியின் முடிவிடத்தை நாங்கள் மாற்றினோம். என்னென்னா அங்கே ப்ளஸ் இருக்குது, பேட்டரியின் முடிவிடத்தை மாற்றிட்டோம். இங்கே நேர், அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது. வெளியேற இலத்திரன மறை. இப்போ இந்த நேர் அந்த மறையை இழுக்கும் அல்லது நேரிலே இருந்து மறைக்கு மின்புல செறிவு போகும். மின்புலத்தின் திசைக்கு எதிராக இலத்திரன்ல போஸ் தாக்குறதால அது அங்கால இந்த ஓடு இப்போ 0.8 வோல்ட். இந்த ஓடை நீங்கள் கூட்டினீங்கண்டா இப்போ 3.2 வோல்ட் அந்த இலத்திரனை இங்கே விடாது. இப்போ இந்த ஓடை நீங்கள் இப்போ 2 வோல்ட் ரெண்டு இலத்திரம் கொஞ்சம் வேற முடியமாக இருக்குது. 0.6 வோல்ட் 0.6 வோல்ட் இலத்திரம் இங்கே வருது. 0.6லேருந்து 0.7க்கு மாற்ற போகும், 0.7க்கு மாற்ற போகும். ரைட். அதே மாதிரி பேருங்கள் 0.7 இருந்து நாங்கள் 9க்கு மாற்றோம், 0.9க்கு மாற்ற போகிறோம். ரைட். இல்லாட்டி நாங்கள் கொஞ்சம் கூட 1.8 வோல்ட் 1.8 வோல்ட் என்று மாற்றிட்டோம். இந்த 1.8 வோல்ட்லேருந்து நான் ஓடுறத குறைச்சி பார்க்குறேன். 1.2 வோல்ட் 1.2 வோல்ட் அதுக்கு நடக்குன்னு பார்க்கலாம். 3 வோல்ட். இந்த ஒளிந்த நிறங்கள் மாறைக்க ஃபோட்டோன்கள் மாறைக்கல. இப்போ ரெட் ஃபோட்டோன் வந்து படைக்க சோடியம் தட்டில் ரெட் ஃபோட்டோன் வந்து படைக்க இலத்திரன் விடுவிக்கப்படலை. அதே நேரம் பேர்கள் இந்த சோடியம் தட்டில் மஞ்சள் ஃபோட்டோன் வந்து படைக்க இலத்திரன் விடுவிக்கப்படலை. நீல ஃபோட்டோன் படைக்க இலத்திரங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. ஊதா கலர் ஃபோட்டோன்கள் படைக்க இலத்திரங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் உங்களுக்கு ரெட் ஃபோட்டோன் வந்து படைக்க இலத்திரங்கள் விடுவிக்கப்படவில்லை. ஒளியின் செறிவை மாற்ற என்ன மாதிரி கரண்ட் இருக்குன்ற பேருங்கள். இங்கே செறிவு 0ஆக இருக்குது, கரண்ட்டும் 0. நாங்கள் செறிவை கூட்டி பார்ப்போம். நாங்கள் இப்போ செறிவை 19% வைத்திருக்க 0.32. இந்த செறிவை நாங்கள் கூட்டினோம் 42க்கு 0.02, 92க்கு 0.35. இந்த செறிவை நாங்கள் கூட்ட வேலை இந்த செறிவை நாங்கள் குறைக்க இந்த கரண்ட் வாங்கியிருக்கு. இந்த செறிவை நாங்கள் கூட்டைக்க கரண்ட் கூடும். இந்த செறிவோட இந்த கரண்ட் மாறி இருக்கு. ஆனால் இந்த வோல்டோட அந்த கரண்ட் மாறி இருக்காது. இந்த வோல்டை நாங்கள் மாற்ற அந்த கரண்ட் என்ன செய்யிருக்காது, மாறி இருக்காது. இந்த வரைகளை கூட பார்க்கலாம். இது கரண்ட்டுக்கும் வோல்டு.
வோல்டை நீங்கள் மாற்றி பாருங்க, கூட்டி குறைச்சி பாருங்க. வோல்டை நீங்கள் கூட்டி குறைச்சி பாருங்க. இந்த வோல்டை கூட்டி குறைக்க பாருங்க. அந்த மின்னோட்டத்தில் மாற்றம் பெறாது. இந்த பேட்டரியில் வோல்டை நீங்கள் கூட்டி குறைக்க அந்த மின்னோட்டத்தில் மாற்றம் வராது. வந்தடிக்கின்ற ஃபோட்டோனின் செறிவை நீங்கள் கூட்டி குறைக்க அந்த வரைவில் பாருங்கள், செறிவுக்கு மின்னோட்டத்துக்கு இந்த செறிவை நீங்கள் கூட்டி குறைச்சிங்கன்னா, செறிவை கூட்டுறீங்க, செறிவை குறைக்கிறீங்க. இந்த செறிவை கூட்டி கொண்டு போய் மின்னோட்டம் கூடும், செறிவை குறைக்க மின்னோட்டம் குறையும். இங்கே பாருங்கள், 0 வோல்டில் இருக்க கரண்ட் இங்கே இருக்குது 1. நாங்கள் இப்போ வோல்டை கூட்டி கொண்டு போய்க்கு 3 ஆம்பியர்ஸ்னு வந்திருக்குது. இங்கே வோல்டை என்னதான் கூட்டினாலும் மின்னோட்டம் 3 ஆம்பியர்ஸில் மாறாது. பாருங்க, வோல்டில் இங்கே பக்கம் ப்ளஸ், அங்கே பக்கம் மைனஸ், இங்கே ப்ளஸ், அங்கே மைனஸ். வோல்டை நீங்கள் என்னதான் கூட்டி குறைச்சாலும் மின்னோட்டம் மாறாது. இப்போ நீங்கள் வேணுமெண்டா செறிவை கூட்டலாம். செறிவை கூட்டைக்க பாருங்க, மின்னோட்டம் கூடிட்டு, செறிவை கூட்டைக்க மின்னோட்டம் கூடிட்டு, இனி வோல்டை கூட்டி குறைச்சா மின்னோட்டம் எங்களுக்கு மாறாமல் இருக்கு. எங்களுக்கு மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மின்னோட்டம் இதில் ப்ளஸ் இதில் மைனஸ் இருக்க அங்காள்கிற வோல்டை கூட்டி பார்த்தினாங்க, அப்போ எங்களுக்கு அங்கே ஃபேர்கள் மின்னோட்டம் மாறவில்லை. இந்த வோல்டை நாங்கள் மைனஸுக்கு கொண்டு வந்தோம், மறை கொண்டு வரோம். இப்போ 0.2, 0.5, 0.9 மறைக்கு கொண்டு வரைக்க ஃபேர்கள் மின்னோட்டம் குறையுது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ரைட் 1.7 வோல்ட் அப்படி வரைக்கும் மின்னோட்டம் ஓடையில். வோல்டை நீங்கள் மைனஸ் பண்ணிக்க என்ன நடக்குது, வோல்டை நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்க என்ன நடக்குது நான் செய்கிறேன் அவதானிங்கள். இப்போ ரெட் ஃபோட்டோன் வந்து படைக்க நீங்கள் என்னதான் வோல்டை கூட்டி குறைச்சாலும் கரண்ட் உங்களுக்கு 0வாக இருக்குது. வேறு ஒரு ஃபோட்டோன் வந்து படுது, நீங்கள் என்னதான் கலரை கூட்டி குறைச்சாலும், வேறொரு ஃபோட்டோ என்னதான் நீங்கள் வோல்டை கூட்டி குறைச்சாலும் மின்னோட்டம் உங்களுக்கு 0வாக இருந்தது. இங்கே இப்போ இலத்திரங்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. வோல்டை மாற்றைக்கு உங்களுக்கு கரண்ட் இருக்குது. உலோகத்தை நாங்கள் மாற்றினோம். அப்போ சோடியத்துக்கு பதிலாக மெக்னீசியத்துக்கு விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இலத்திரங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கு. ரைட், ஓகே. வேறு ஆரை பார்ப்போம்டாப்பா, ஆரை பார்த்தோம்னு சொன்னால் அலுமினியத்தை பார்ப்போம். அலுமினியத்தில் ஃபேர்கள் இலத்திரங்கள் விடுவிக்கப்படவில்லை. அலுமினியம் இது உலோகத்தை மாத்திரம், அலுமினியத்தில் இலத்திரங்கள் விடுவிக்கப்படவில்லை.